அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு எங்கே போக போகிறோம்னு சொன்னால் பொத்துவில் நகரத்தை நோக்கி போக போகிறோம். இந்த பொத்துவில் நகரத்தை பற்றி நிறைய விரிவாக்கங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. முக்கியமாக நான் சில விடயங்களை உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புகிறேன். முக்கியமாக சில நாட்களாக நான் காணொளி பதிவிட முடியவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால் சில பிரச்சனைகளின் நிமித்தமாக காணொளிகள் பதிவிடாமல் போயிட்டுது. ஆனால் இன்றைய தினத்திலிருந்து நான் உங்களுக்கு நிறைய காணொளிகளை பதிவுறதுக்கு இருக்கிறேன். முக்கியமாக கடல் கடந்து இருக்கிற உறவுகள் சிலர் சொல்லியிருந்தாங்க, பொத்துவில் நகரை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒருக்கா சுற்றி காட்டணும்னு சொல்லி, அதன் நிமித்தமாக நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பொத்துவில் நகரத்தை பற்றிய பல விடயங்களை உங்களுக்கு முன்வைக்கிறதுக்கு இருக்கிறோம். முக்கியமாக இந்த பொத்துவில் நகரமானது இலங்கையின் கிழக்கு மாகாணத்துக்கு உட்பட்டது. அந்த கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டம் காணப்படுகிறது. அந்த அம்பாறை மாவட்ட தொகுதியில் அமையப்பட்டுள்ள ஒரு அழகிய நகரம் தான் பொத்துவில் நகரமாகும். இந்த நகரம் இலங்கையில் முக்கிய சுற்றுலாத்தலமான அருகம்புடாவில் இருந்து வடக்கே 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமையப்பட்டிருக்குது. முக்கியமாக இந்த 2007ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்த நகரத்தில் மக்கள் தொகை 33,625 மக்கள் காணப்பட்டாங்க என்று குறிப்பிடப்படுகிறது. இதுக்கு பக்கத்தில் சில இடங்கள் காணப்படுகிறது. நான் கண்டிப்பாக அதன் அமைவிடங்களை நான் உங்கள்கிட்ட முன்வைக்க வேணும். முக்கியமாக இந்த பொத்துவில் நகரத்தின் வடக்கே திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவு இருக்குது. கிழக்கே வங்காள விரிகுடாவும் தெற்கேயும் மேற்கேயும் லாகுகள பிரதேச செயலக பிரிவும் அமைந்து காணப்படுகிறது. இதில் இந்த நகரமானது 63 சிறிய கிராமங்களை தன்னகம் கொண்டுள்ளதோடு இவற்றின் நிர்வாகம் 27 கிராம சேவகர் பிரிவுகளின் படி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. 1958ஆம் ஆண்டிற்கு முன்னர் இந்த பிரதேசமானது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு பகுதியாகவே காணப்பட்டிருக்குது. ஆனால் 1958ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட அம்பாறை மாவட்டத்துடன் பின்னர் இப்பிரதேசம் இணைத்து கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது இந்த பிரதேசமானது அம்பாறை மாவட்டத்துக்கு உட்பட்டதாக மாற்றியமைக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக என்னுடைய காணொலியை பல நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அவ்வாறான நண்பர்களில் சில நண்பர்கள் என்ன செய்திருப்பீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. அவ்வாறான நண்பர்கள் இருந்தால் தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஒன்று காணப்படும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சகல வீடியோக்களும் நீங்கள் தகுந்த நேரத்துக்கு நோட்டிஃபிகேஷன் முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இந்த பொத்துவில் நகரத்தோட வாழ்வாதாரம் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த பொத்துவில் நகரம் இருக்குதானே, இந்த பொத்துவில் நகரம் பொருளாதார மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் காணப்படுகிறது. இதில் விவசாயமும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதோட விலங்கு வேளாண்மை, கரையோர மற்றும் உள்ளக மீன்பிடி, சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரம், அதோட சுற்றுலாத்துறை, அத்தோட வர்த்தகம் போன்ற வழிகளிலும் நகரத்தின் உள்ளக பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடமானது முக்கியமாக சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இயற்கை வளம் நிறைந்த இடமாகத்தான் காணப்படுகிறது. அது சம்பந்தமாக கொஞ்சம் நம்ம விரிவாக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. வாங்க பார்க்கலாம். இதில் இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுவது வெளிப்படையாக உங்களுக்கே தெரியும் என்று நான் நம்புகிறேன். நெல் வயல்கள், அதோட காடு, அழகிய கடற்கரைகள், ரம்மியமான மலைகள் மற்றும் குளிர்மையான நீரூற்றுக்கள், அதோட தேக்கங்கள் என்பன காணப்பட்டு இந்த நகரத்திற்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. முக்கியமாக நெற்பயிர் செய்கையே இந்த பிரதேசத்தின் பிரதானமாக பயிரிடப்படுகிறது. இருந்த போதிலும் இங்கே மரக்கறி, தென்னை மற்றும் பழங்கள் போன்றனவும் வளர்க்கப்பட்டு அவையும் உள்ளக வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு செய்யப்படுகிறது. இதேவேளை விலங்கு வேளாண்மை
மற்றும் மீன்பிடி என்பனவும் குறிப்பிடத்தக்களவு பொருளாதாரத்தில் வந்து பங்களிப்பு செய்வதோடு சுற்றுலாத்துறையானது மிகவும் முக்கியமானதும் அபிவிருத்தி அடையக்கூடிய தகவுகளை கொண்டதாகவும் காணப்படுகிறது. அதோட வந்து இந்த பிரதேசம் வந்து கடற்கரை, ஆறு மற்றும் தேக்கங்களை தன்னகம் கொண்டுள்ளதால வந்து இது மண்பலமிக்க பூமியாக சொல்லப்படுகிறது. தென்னை பயிர்ச்செய்கையானது சிறிய பரிமாணத்தில் கோமாரி, மணற்சேனை, விக்டர் தோட்டம், கிதாயாபுரம், ஊரணி மற்றும் உள்ளை ஆகிய கரையோர கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்தோடு மரக்கறி செய்கையில் பிரதானமாக மிளகாய் வந்து பயிரிடப்படுகிறது. அழகிய கடற்கரைகளை கொண்டு காணப்படுவதோடு உலகிலேயே நீர்ச்சறுக்கல் விளையாட்டுக்கு பிரசித்தமான அருகம்புடாவும், அதாவது வந்து அது அருகம்பை என்று சொல்லுவாங்க, இந்த நகரத்திலே காணப்படுகிறது. அருகம்புடாவை அண்டிய கடற்கரைகள் உள்ளை கடற்கரை என்றும் வழங்கப்படுவதுண்டு. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்திய பெருங்கடல் ஆழிப்பேரலையின் போதுதான் இந்த பிரதேசமானது அதிகளவு பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த பிரதேசம் பாதிக்கப்பட்டாலும் கூட அதிகளவு உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கும் என்றதை எங்களால் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. முக்கியமாக வந்து இந்த உள்ளை பீச் இருக்குதானே, இந்த உள்ளை பீச்சானது வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கடற்கரை. வந்து முக்கியமாக வந்து இந்த இடங்களுக்கு வெளிநாட்டு நபர்கள் வந்து அதிக அளவு வந்து போகக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது. இது வந்து கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாகத்தான் காணப்படுகிறது இந்த உள்ளை கடற்கரை. இந்த நகரம் இருக்குதானே, இந்த நகரத்துக்கு உட்பட்ட பிரசித்தமான இடங்களை வந்து குறிப்பிடறதுக்கு இருக்கிறேன். இங்கு குறிப்பிடத்தக்களவு பிரசித்தம் பெற்ற சுற்றுலா பயணிகள் விரும்பி செல்கின்ற பல இடங்கள் காணப்படுகிறது. அதுல வந்து அருகம்புடா இருக்குது, பொத்துவில் முனை, பொத்துவில் மண்மலை, குடாக்களி, கொட்டுக்கல், நாவலாறு, செங்காமம் அவ்வாறான இடங்கள் வந்து காணப்படுகிறது. அது வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக காணப்படுது. முக்கியமான உள்ளை என்று ஒரு கடற்கரை இருக்குது. அந்த உள்ளைக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போவாங்க. வெளிநாட்டிலிருந்து கடல் கடந்து வந்து இந்த இடங்களுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த உள்ளை கடற்கரை விரும்புவாங்க. நான் உள்ளை கடற்கரைக்கும் நேரத்துடன் நான் உள்ளை கடற்கரை சம்பந்தமான காணொலியை வந்து உங்களுக்கு பதிவிட்டு இருந்தேன். நீங்கள் அது சம்பந்தமான காணொலியை பார்க்கணும் என்று சொன்னால் முந்தைய பதிவில் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் தற்போது பொத்துவில் நகரத்தையும் கடந்து தான் வந்துட்டோம் என்று சொல்லலாம். முக்கியமாக சொல்ல போனால் இந்த இடது கைப்பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச் வந்து காணப்படும். இந்த கடற்கரையானது வந்து ஒரு இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடமாக காணப்படும். முக்கியமாக இந்த இடங்களில் பெரிய பெரிய பில்டிங், அதாவது வந்து நகரப்புறங்கள் காணப்படுற மாதிரி அமைக்க மாட்டாங்க. என்ன காரணம் என்று சொன்னால் இங்கே வார சுற்றுலா பயணிகள் வந்து அவ்வாறான ஒரு சூழலை வந்து விரும்ப மாட்டாங்க என்று சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த இடங்களில் வந்து ஒரு கிராமப்புறங்களில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு இடங்களை வந்து அமைப்பாங்க. அப்போ தான் நிறைய வெளிநாட்டு நண்பர்களுக்கு அந்த இடங்கள் வந்து பிடிச்சி போகுமாம் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக வந்து பெருசாக ஆடம்பரமான ஒரு கொட்டலை வந்து இந்த இடங்களில் கட்ட மாட்டாங்க. அதை நிறைய பேர் வந்து விரும்புகிறதில்ல. இந்த கடற்கரை இருக்குதானே, இந்த உள்ளை கடற்கரையில் வந்து நீர்ச்சறுக்கு விளையாட்டுகளும் நிறைய பேர் வந்து செய்து கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீர்ச்சறுக்கு விளையாட்டு வந்து மிகவும் பிடித்த ஒரு விளையாட்டாக காணப்படுகிறது என்றே சொல்லலாம். முக்கியமாக நான் ஒரே ஒரு விடயத்தை உங்கள்கிட்ட முன்வைக்க வேணும். இந்த இடமானது வந்து கிழக்கு மாகாணத்துக்கு உட்பட்டது. இப்போ இந்திய நண்பர்கள் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க மாநிலம் வந்து ஒவ்வொரு இடம் இருக்கும், அதாவது தமிழ்நாடு, அடுத்தது வட மாநிலம், அப்படி நிறைய இடங்கள் வந்து காணப்படும். ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையில் வந்து மாகாணங்கள் இருக்கும். அந்த மாகாணத்துக்கு உட்பட்ட வகையில் தான் மாவட்டங்கள் காணப்படும். முக்கியமாக வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து கிழக்கு மாகாணம். இந்த கிழக்கு மாகாணத்துக்குள்ள 3 மாவட்டங்கள் காணப்படுகிறது.
முதலாவது வந்து மட்டக்களப்பு மாவட்டம், இரண்டாவது வந்து அம்பாறை மாவட்டம், மூன்றாவது வந்து திருகோணமலை மாவட்டம். அதே மாதிரி வடக்கு மாகாணம் காணப்படுகிறது. அதில் வந்து யாழ்ப்பாணமும் ஒன்று இருக்கும். முக்கியமாக வந்து வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டும் நிறைய தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் காணப்படுகிறது. தற்போது நாங்கள் உள்ளே என்ற இடத்துக்கே வந்துட்டோம். நாங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்றால் உங்களுக்கே தெரியும், மிகவும் ஒரு அழகான முறையில் தான் வைத்திருப்பாங்க. குப்பை கூலங்கள் எதுவும் இந்த இடங்களில் பாரிய அளவில் இருக்காது. என்ன காரணம் என்று சொன்னால், அதிகளவு சுற்றுலா பயணிகள் வார காரணத்தால் வந்து இந்த இடங்கள் வந்து மிகவும் சுத்தமாகத்தான் இருக்கும். அதோடு வந்து இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. தயவு செய்து என்னுடைய வீடியோஸை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை ஐக்கன் ஒன்று இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தையும் நீங்கள் தகுந்த நேரத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். அதோடு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.